Hi friends, Assalamu alaikum வணக்கம். apk7apps.com ல தாரிக் அகமது. போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ இன்றைக்கி, அதாவது நோட் 3 4G மொபைலில் ரூட் பண்ணுறது எப்படி, அப்புறம் CWM ரெக்கவரி மோட் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் ஃபேமர்ஸ் பேக்கப் பண்ணுறது எப்படி போஸ்டிங் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு என் மொபைல் வெர்ஷன் காட்டுறேன். என்னுடைய மொபைல் வெர்ஷன் காட்டுறதுக்கு ஆப்ஸ், செட்டிங்ஸ், ஜென்ரல், அபவுட் டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெர்ஷன் வந்து 4.4.2. அது மட்டும் இல்லை, என்னுடைய மொபைல் வந்து ஷார்க்கோ வாரண்டி கவர் பண்ணுது. இதுக்கு வந்து முக்கியமான ஃபைல்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னா, கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு ரூட் பண்ணுறது ஃபைல் வந்து லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ஃபைல் பேக்கப் ஃபேமஸ் சாம்சங் ரூட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் சாஃப்ட்வேர் இதுதான். ஓரியன்ட் வெர்ஷன் 3 வெர்ஷன் 3.07 இதோட வெர்ஷன். அடுத்து பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஃபைல் இது. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ரூட் பண்ணுறதுக்கு மொபைலில் வந்து டவுன்லோட் மோட் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் மோட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து வால்யூம் டவுன் பட்டன், ஹோம் பட்டன், அடுத்து பவர் பட்டன், இதை வந்து அட் சேம் டைம் எல்லாமே ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் மொபைலை ஆஃப் பண்ணணும். மொபைல் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஓகே, மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மொபைலில் வந்து டோட்டல் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து வால்யூம் டவுன் பட்டன், ஹோம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் மோடு ஆக்டிவேட் ஆகும். மோடு ஆன் பண்ணுறதுக்கு வந்து வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ டவுன்லோட் மோடு இப்போ உங்கள் மொபைலில் டவுன்லோட் மோட் ஆன் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓடின் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். விண்டோஸ் பெர்மிஷன் எஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி காமில் வந்து என்னோடய டிவைஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. கீழே மெசேஜ்லேயும் ஃபவுண்ட் ஆகிருக்கு. இப்போ பிடிஏவில் போயிட்டு என்னுடைய பேக்கப் ஃபேமஸ், அடுத்து சாம்சங் நோட் 3 4G ரூட், இதில் போனீங்கன்னா சிஎஃப் ஆட்டோ ரூட் ஃபோல்டரில் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது ஓடின்ட்டு லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு லோகோ வரும். இப்போ 10 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் லோட் பண்ணது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என் மொபைலில் வந்து சூப்பர் எஸ்யூ என் மொபைலில் வந்து ரூட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து CWM ரெக்கவரி மோடு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். அதே மாதிரி உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பியும் டவுன்லோட் மோட். இப்போ வந்து திருப்பி நான் டவுன்லோட் மோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடி காம் இப்போ வந்து திருப்பியும் என்னுடைய மொபைல் வந்து கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு டவுன்லோட் மோடில். இப்போ வந்து திருப்பியும் பிடிஏவில் போயிட்டு ரூட் பேக்ஸ்
இதை பார்த்தீங்கன்னா N9005 Note 3 4G குள்ள மாடல். இதில் வந்து CWM ரெக்கவரி வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து 6047 KK KitKat உள்ளது. தென் ஓப்பன். ஓகே, லோட் ஆகிடுச்சு. அப்புறம் ஸ்டார்ட். ரெக்கவரி மோட் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு திருப்பி உங்கள் மொபைல் ரீஸ்டார்ட் ஆகும். என் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு நார்மல் விண்டோவில். ஓகே, இப்போ வந்து CWM மோட் எப்படி போகணும்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து வால்யூம் அப் பட்டன், ஹோம் பட்டன், அப்புறம் பவர் பட்டன். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் திருப்பி என் ஃபோன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரெக்கார்ட் மோட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. CWM பேஸ்ட் ரெக்கவரி வெர்ஷன் 6.0.4.7. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேமஸ் வந்து எப்படி பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறேன். இதில் வந்து இதை செலக்ட் பண்ணுறதுக்கு வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டச் மூலம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேக்கப் டு SD கார்டு. பேக்கப் டு SD கார்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. எஸ், பேக்கப். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஆகிடும். நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்துட்டேன். இப்போ திருப்பியும் பேக்கப் எடுக்கிறேன். இப்போ பேக்கப் எடுக்கிறதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து உங்கள் ஃபேமஸ் ஃபைல் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இன்டர்னல் மெமரியில் கிளாக் ஒர்க் மோடில் போய்ட்டு பேக்கப். ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் வந்து பேக்கப் எடுத்துட்டேன். இப்போ 3rd டைம்ஸ் பேக்கப் எடுத்திருக்கேன். 2015 07/28 இன்னைக்கு 28ஆம் தேதி 11 மணிக்கு இதுதான் பேக்கப். இதோட பேக்கப் சைஸ் வந்து 2.43 GB. இப்போ நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணணும்னா அதே மாதிரி CWM மோடில் போய்ட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோரில் மெனுவில் போய்ட்டு ரீஸ்டோர் கொடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.